ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பேஜில் நியூவாக இன்விசிபிள் செயின் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் யூடியூப் சேனலோட இன்விசிபிள் செயின் மேக்கிங் வீடியோ. இந்த டாலர்ஸ்லாம் நான் வந்து வாங்கினது நம்ம வந்து OHP ஷீட்டில் செய்கிற டாலரோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து லாக்கு. இது நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இது ஓப்பன் பண்ணணும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லாக்கு நார்மல் செயினுக்கு வர லாக்காக இருந்தால் அது தெரியாமல் கழண்டுட்டு கூட வந்துடும். ஸோ அந்த மாதிரி இது வந்து கல்லாது. இது வந்து கரெக்டாக ஃப்ளெக்சிபிளாக நின்றுடும். இதுதான் வந்து ஃபுல் மேக்கிங்கோட இன்விசிபிள் செயின். இது வந்து கியர் ஒயர். இதை வச்சு தான் நம்ம இன்விசிபிள் செயின் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் டாலர். ஒரு 3 செட் ஆஃப் டாலர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பிகினரில் நம்ம சின்னதாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் நம்ம வந்து சின்னதாக 3 டாலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் எடுத்துக்கலாம். பீட்ஸ் வந்து 2 mm பீட்ஸு 4 mm பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் நான். இதுக்கு சைட்லலாம் வந்து பீட்ஸ் போட்டால் இன்னும் கொஞ்சம் எலகண்ட்டாக அழகாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற பீட்ஸ் வந்து சின்ன கண்டெய்னரில் நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கியர் லாக்கு. கியர் லாக்கும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இது வந்து நான் காமிச்சல அந்த ஊக்கும் அதோட பின்னாடி வர லாக்கும் இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தேவை. அதையும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கட்டர். அந்த இன்விசிபிள் செயினோட லாக் வந்து லாக் பண்ணுறதுக்கு கட்டர். இது கட் பண்ணுற கட்டர் இது வந்து. நெக்ஸ்ட் வந்து கியர் ஒயரை நம்ம வந்து நெக்கோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு இப்போது ஒன்று நம்ம கோக்க போகிறோம். இந்த 2 எட்ஜில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது வந்து எவ்வளோ இன்ச் இருக்கணும்னு நம்ம நெக் வச்சு அளவெடுத்து அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கியர் லாக் போடணும். கியர் லாக் ஏன் ஃபஸ்ட்டு போடுறேன்னா, டபுள் சைட்லேயும் லாக் பண்ணும்போது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கியர் லாக் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பீட் போடலாம். ஒரு சின்ன பீட்டும் அப்புறம் கொஞ்சம் பெரிய பீட்டும் போடலாம். நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த சின்ன பீட் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் 4 mm பீட் வந்து போட்டுடலாம். அப்புறமா இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டாலர் போடலாம். டாலர் போட்டதும் பின்னாடியே இன்னொரு பெரிய சைஸ் பீட்டும் போடணும். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி சைஸ் பீட்டும் போடணும். அப்புறம் கியர் லாக் போடணும். கியர் லாக் போட்டுட்டு அகெயின் இதே ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் நம்ம போடணும். இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் டைம் போடும்போது. கியர் லாக்கில் அந்த த்ரெட்டை வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸில் நான் 3 டாலரையும் போட்டு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து எலகண்ட்டாக அந்த செயின் டிசைன்லேயே வர்றது. இப்போ பாருங்கள், நான் 3 டாலருமே போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம எட்ஜில் ஃபஸ்ட்டு லாக் போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இங்கே கியர் லாக் வந்து லாக் பண்ணலாம். எட்ஜில் லாக் போட்டு ஒரு சின்னதாக நூல் அளவுக்கு திருப்பிட்டு மறுபடியும் அதை நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த லாக்கோடு சேர்த்து வச்சு இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம். கியர் லாக்கை லைட்டாக கட்டரில் நசுக்குனா அப்படியே லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லை சிசர் வச்சாச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அது வந்து கரெக்டாக அந்த லாக்கில் லாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தான், அதே ப்ராசஸ் தான். அந்த லாக் வச்சு அதுக்கப்புறமா கியர் லாக்கை லாக் பண்ண போகிறோம் கட்டர் வச்சு. இந்த மாதிரி தான் வரும் டபுள் சைடும். இப்போ இந்த எட்ஜுக்கும் அந்த லாக்லேயும் போட்டு லாக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ மெஷர்மெண்ட்டில் அங்கே மேலேருந்து பிடிச்சி கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்குமோ அந்த பக்கம் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி தான் நான் இந்த 2 செயினுமே மேக் பண்ணேன். மெஷர்மெண்ட்டோடு கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.